சென்னை அடையாறில் அமைக்கப்பட்டுள்ள மழைக்கால முகாமில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முகாமில் தயாராகும் உணவு கூடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்கிறார். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னை அடையாறில் அமைக்கப்பட்டுள்ள மழைக்கால முகாமில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். முகாமில் தயாராகிக் கொண்டிருக்கும் உணவு கூடத்தை அவர் ஆய்வு செய்தார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னை அடையாறில் அமைக்கப்பட்டுள்ள மழைக்கால முகாமில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து அங்கிருக்கும் அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அடையாறு காமராஜர் அவென்யூ பகுதியில் சென்னை கார்ப்பரேஷன் சார்பாக உணவு கூடம் தயாரிக்கக்கூடிய பணிகளை பார்த்துவிட்டு வருகிறார். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் குறிப்பாக பல்வேறு இடங்களில் 7 இடங்களில் துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது ஆய்வு தொடங்கி இருக்கிறது. தற்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் காமராஜர் அவென்யூ பகுதியில் குறிப்பாக ஷெல்டர்களை வைக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய கூடத்தை துணை முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் குமரகுருபரன், அதே போல அடையாறு ஏடிசியாக இருக்கக்கூடிய ஆர்டிசியாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக துணை முதலமைச்சர் 7 இடங்களில் பார்வையிட இருக்கிறார். எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் அருகேயும், அதனை தொடர்ச்சியாக நாராயணபுரம் ஏரி, அதே போல வீராங்கல் ஓடை, கக்கன் பிரிட்ஜ், சிட்டி லிங்க் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்க்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா மாநகராட்சி சார்பாக அமைக்கக்கூடிய மையங்கள், அதே போல தண்ணீர் வெளியேறக்கூடிய இடங்கள், நீர்வளத்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை துணை முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். இந்த ஆய்வின் போது அதிகாரிகளும் உடன் இருந்து எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக சொல்லி வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடையாறு 13வது ஜோன்ல துணை முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். ஆய்வில் ஈடுபட்ட துணை முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி நியூஸ்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துரிதப்படுத்திருக்கிறோம். இப்போ முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தான் இன்னைக்கு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த கிச்சன் சென்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 1500 பேருக்கு இங்கே சமைக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. மட்டும் நாங்கள் அரசு வந்து தயாராக இருக்கிறது. பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு முதலமைச்சர் வந்து ஆலோசனை நடத்தி எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன வேலைகளை துரிதப்படுத்தணும், எங்கெங்க என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு, பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி நியூஸ்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா, என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் துரிதப்படுத்திருக்கிறோம். இப்போ முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தான் இன்னைக்கு இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து இந்த கிச்சன் சென்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 1500 பேருக்கு இங்கே சமைக்கலாம். இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல. மட்டும் நாங்கள் அரசு வந்து தயாராக இருக்கிறது. பொதுமக்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். முதலமைச்சரின் அறிவுறுத்தல் மற்றும் ஆணையின்படி மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக எடுக்கப்பட்டிருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியிருக்கிறார். முகாமில் தயாராகிக் கொண்டிருக்கும் உணவு கூடத்தை ஆய்வு செய்ததாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.